2026 தமிழ்நாடு எலெக்ஷனோட எலெக்ஷன் கேம்பெயின்ஸ். அப்போ வந்து பல்வேறு கட்சியிலிருந்து பல்வேறு தரப்பினரும் பல கட்சி தலைவர்களுமே வந்து ஃப்ரீபீஸ் கொடுக்குறேன், மக்களுக்கு நலந்திட்டம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா என்டிகே தலைவரான சீமான் அவர்கள். அவர் வந்து நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணதை விட, இந்த மாதிரி 1000 ரூபா வாங்குறவங்க எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க, அதே மாதிரி இந்த ஜாதி மதத்தை பின்பற்றுறவங்க அவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு. இவரு சொன்ன மாதிரியோ என்னமோ தெரியல, எலெக்ஷனும் நடந்து முடிஞ்சது, ரிசல்ட்டும் வந்தது. அப்பதான் தெரிஞ்சது இவர் சொன்னதே வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. யாருமே இவருக்கு வந்து ஓட்டு போடல. 233 தொகுதியிலுமே இவர் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்டை இழந்திருக்காரு. 0 சீட்டு தான் வந்து வாங்கியிருந்தது என்டிகே கட்சி. 8% இருந்த அந்த ஓட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 4% குறைஞ்சது. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படி என்ன அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆளுங்கட்சியான டிஎம்கேவை அவங்களுடைய குறைகளை அவங்கள தாக்கி பேசுறதை விட்டுட்டு ஆட்சியிலே வராத டிவிகேவை வந்து பேசணும்டா அப்படின்னு பிற்காலத்துல எல்லாருக்கும் தெரிய வந்தது. சரி, இந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, அண்ணன் வந்து எப்பப்பா பேசுவாரு, அவருடைய பேட்டிக்காக வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களும் சரி, மீம் கிரியேட்டர்ஸும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் வந்து பேட்டியே குடிக்கல. 2 வாரம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டியே கொடுக்காம ரொம்பவுமே வந்து எல்லாருக்கும் சங்கடமாயிடுச்சு. சேச்சா, என்னதான் இருந்தாலும் அண்ணனை வந்து இந்த மாதிரி தூக்கடிச்சிருக்க கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரிதாபப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கெல்லாம் வந்து என் மேல பரிதாபப்படக்கூடாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நடந்த அந்த மே 18 நினைவேந்தல்ல அண்ணன் வந்து மறுபடியும் வந்து டிவிகேவை வந்து தாக்கியும் முதலமைச்சர் விஜய் அவர்களை தாக்கியும் வந்து பேசி வச்சிருக்காரு. முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? அதாவது பட்டும் திருந்தல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு கேஸ், அந்த கேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டிகேவும் இந்த நாம் தமிழரை சேர்ந்த இந்த சாட்டை துரைமுருகன் ஏன் சீமான் அண்ணனும் அப்படின்றது நேற்று தெள்ள தெளிவா தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். மறக்காம நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இந்த சேனல் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எலெக்ஷன் கேம்பெயின் வந்து என்டிகே வந்து பண்றாங்க. இப்போ யாரு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க. குறிப்பா அவங்களுக்கு போட்டியா இருக்கக்கூடிய கட்சிகளை அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி இழுத்து வந்து பேசுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ டிவிகே வந்து தாக்கி பேசியிருந்தாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவை தான் வந்து அவர் வந்து பேசியிருக்க. இந்த பக்கம் டிஎம்கேவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து விஜய் அவர்களுடைய பேரே வந்து சொல்லலை. பேரே சொல்லாம நாங்க இந்த மாதிரி பண்ணோம், இந்த நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து நிறைய விளம்பரங்கள்லாம் விடப்பட்டிருந்தது. அவர் சார்பா வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கள பேசின எல்லா வீடியோக்களுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். யூடியூப் சேனல்கள்லாம் வந்து இருந்தது. இந்த நிலையில ஆட்சிக்கே வராத ஒரு கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு. அதை குறிச்சு பயங்கரமான விமர்சனங்களை வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த என்டிகே நாம் தமிழர் அப்படின்ற அந்த கட்சியும் அவருடைய தலைவரான சீமான் அவர்களும் தான். எல்லாருமே அந்த சமயத்துல கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதான் என்டிகேவே கட்சிக்கே வரலையேப்பா, என்னப்பா அவங்கள வந்து பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு அராஜக ஊழல் ஆட்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி நீங்க எதுவுமே பேசலையே, இதுல உங்களோட அஜெண்டா தான் என்ன, உங்களுடைய உண்மையான குறிக்கோள் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிற வகையில என்டிகே சீமான் அவர்கள் வந்து அவங்க டிஎம்கே எடுத்த படங்களுக்கு எல்லாம் போயிட்டு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது இட்லி கடை அப்படின்ற அந்த ஒரு படத்துக்கு வந்து ரிவ்யூ கொடுத்தாரு. பராசக்தி எடுத்திருந்தாங்க அவங்க அந்த படத்துக்கு. அந்த மாதிரி அந்த படங்களுக்கு போயிட்டு இந்த படங்கள்லாம் பாருங்க அப்படின்னு கொடுத்த உடனே அவங்க கட்சியில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க. என்ன இந்த அளவுக்கு இவர் வந்து இறங்கி போயிட்டாரு
அப்ப கண்டிப்பா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து இவர் டிஎம்கே கைக்கூலி தான் போல, அவங்க கிட்ட ஹெவியா பணம் வாங்கிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய கட்சி சார்ந்த அந்த சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ போட்டாருன்னா அதுல ஒரு 8 வீடியோ வந்து விஜய் அவர்களை தாக்கியும் அவருடைய பர்சனல் லைஃபை தாக்கியுமே பயங்கரமா வந்து பேசியிருந்தாரு. இதெல்லாம் பார்த்துதான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாரு அப்படின்ற அந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமான ஒரு ஃபிளாப் ஸ்டோரியை வந்து இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது 8% இருந்த அந்த ஓட் பேங்க் வந்து 4% சரிஞ்சு இன்னைக்கு 0 இடத்த, எப்பயுமே 0 இடம் தான் பிடிப்பாங்க. இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட ஆகல, 16 வருஷம் கட்சி தொடங்கின்னு வைங்களேன். இருந்தாலுமே 233 தொகுதியிலுமே டெபாசிட்டை இழக்க செஞ்சு ஒரு மரண அடியை வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இவங்க வந்து அடங்கியிருந்தாங்க. தளபதி விஜய் அவர்களுமே வந்து சிஎம் ஆயிட்டாரு. இவங்க வந்து கொஞ்சம் இந்த பேட்டிகள்லாம் வந்து தவிர்த்திருந்தாங்க. இந்த நிலையில தான் நேத்து அண்ணன் வந்து பயங்கரமா வந்து பேசி வச்சிருக்காரு. அதாவது மே 18 இது வந்து பாத்தீங்கன்னா அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இதுல அந்த இலங்கை போறப்ப நடந்த அந்த நினைவேந்தலுக்காக பார்க்கப்படுற ஒரு நாள், முக்கியமான நாள். அந்த இடத்துல போயிட்டு அங்க என்ன நடந்தது, அந்த போர்ல யார் யாரெல்லாம் வந்து தமிழனுக்கு எதிராக வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு பேசுவாருன்னு பார்த்தா ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிவிகே பத்தி பேசி வச்சிருக்காரு. விஜய் அவர்களையுமே தாக்கி பேசி வச்சிருக்காரு. ஆட கடவுளே, இவரு 4% இருக்கக்கூடிய அந்த ஓட்டை 2% ஆக்காம விட மாட்டார் போல. இந்த லட்சணத்தெல்லாம் இவர் சொல்றாரு. அடுத்த வருகின்ற 2029 நாடாளுமன்ற எலெக்ஷன்லயும் 40 தொகுதியிலுமே நாங்க வந்து தனியா நிற்போம். அதாவது 20 வந்து பெண்களுக்கு, 20 வந்து ஆண்களுக்கு அப்படின்னு சரிசமமா நாங்க வந்து பிரிச்சு எப்படி எங்களுடைய சமநிலையை நிலைநாட்டுறோம் பாரு, தனிச்சே நிக்கிறான், ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அதுல அவரு இன்னொன்னு சொன்னது ஒரு முக்கியமான விஷயம்னா, வேடிக்கை காட்டுறவனுக்கு தான் வந்து இங்க வந்து மக்கள் வந்து நம்புறாங்க. இந்த கொள்கையை பேசுகின்ற எங்களை மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஓட்டு போட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. அதாவது கொள்கை அப்படின்றது ஒரே ஒரு நிலைப்பாடா இருக்கணும். இல்ல அந்த நிலைப்பாடுல மாற்றம் வருது அப்படின்னா கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு இந்த பொலிட்டிக்கல் சினாரியெல்லாம் மாறக்குள்ளார வந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஏத்துக்கலாம். காலையில ஒண்ணு பேசிட்டு சாயங்காலம் ஒண்ணு பேசுறது எந்த வகையில வந்து இவங்க கொள்கையை நிலைநாட்டுறாங்க அப்படின்னு தெரியும். அதாவது 1/2 கிலோ மாட்டுக்கறி எடுங்க, சாப்பிட்டுட்டு பயங்கரமா ஜிம்முக்கு போயிட்டு நெஞ்ச நிமித்தி புஷ்பா படத்துல வர மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டு மாடுகளுக்கான மாநாடு, மாடுகளை வந்து நம்ம தெய்வமா பார்க்கணும், நம்மாழ்வார் வந்து அதை சொல்லியிருக்காரு இதை சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த பெரியாருடைய பேரன் நான் தான், பெரியார் கொள்கையை நான் எப்படி நடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்கம் போயிட்டு பெரியார் மண்ணு கிடையாது, இது பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு பேசுறாரு. ஏன் தளபதி விஜய் அவர்களே வந்து அவர் தான் ஒரு சுத்தமான தமிழன், அவர் வந்து அரசியலுக்கு வர்றதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்ன இவரு அவங்க அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு நடிகர்லாம் எப்படி வந்து அரசியலுக்கு வரலாம், உன்னை யார் அரசியலுக்கு வான்னு வந்து கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. இந்த மாதிரி காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு, முந்தா நேத்து ஒண்ணு நேத்து ஒண்ணு அப்படின்னு பேசி இருக்க இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொள்கையில ஐடியாலஜில நாங்க வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறோம், ஏன் வந்து எங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் அவங்களும் பார்ப்பாங்கல்ல, நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றத பார்ப்பாங்களா இல்லையா? சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை இவர் வந்து பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. அவரு ஆட்சியே அமைக்கல, இப்ப கூடமே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணா ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஆட்சி அமைச்சிட்டாரு, இருந்த போதிலும் அவருக்கு உண்டான டைம் வந்து நம்ம தரணும் அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆட்சியே அமைக்காத முன்னா அவர் அந்த அளவுக்கு போட்டு பண்ணது எல்லா ஓட்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்டிகேல இருக்கிற முக்காவாசி பேருமே வந்து ஓட்டுகளை தூக்கி இந்த டிவிகேக்கு வந்து குத்திட்டாங்க. அதனாலதான் வந்து அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து 8-4 மாறிச்சு. இப்போ இந்த கூட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போடக்குள்ளார எங்க போவாங்கன்னே தெரியாது, சும்மா இந்த மாதிரி இவர் பேசுறத மட்டுமே வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிடுவாங்க போல. அதுதான் இவருக்கு வந்து கொடுக்குற அந்த மரியாதை போல. வந்துகிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அது வந்து உங்களுக்கு தெரியாமையா நீங்க வந்து சட்டசபைக்கு போனீங்க, தெரியாமையா முதலமைச்சரா போனீங்க அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னைக்காவது எந்த பிரச்சாரத்திலேயாவது வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரா இந்த மாதிரி 10 லட்சம் கோடி கடன் வந்து இருக்கிறது வந்து எனக்கு தெரியாது, இல்ல அந்த கடன் எல்லாம் நான் வந்து உடனே அடைப்பேன் அப்படின்னு எங்கேயாவது அவரு
அஷூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரா? கிடையவே கிடையாது. அந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10வது படிக்கிற பையனுக்கும் தெரியும். ஏன் முதலமைச்சராக ஆகக்கூடிய விஜய் அவர்களுக்கு வந்து தெரியாதா? இந்த ப்ராசஸ், இந்த கடன் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து நம்ம கட்டுப்படுத்தி அதுக்குள்ளார கொண்டு வந்து அவர் சொல்லுகின்ற அந்த ஃப்ரீபீஸ் எல்லாம் கொடுக்க முடியும், அதை நாங்கள் பார்த்து வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உண்டான டைம் வந்து கொடுக்கறதா மக்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களே வந்து சும்மா இருக்காங்க. இவர் ஏன் வந்து இந்த மாதிரி 10 லட்சம் கோடி கடன் 10 லட்சம் கோடி கடன் குழம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்தேன், ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். அது இல்லாம இவர் வந்து சொல்றாரு, நான் மட்டும் 4-5 பேரோட உள்ள போயிருந்தேன்னு அவ்வளவுதான், பட்டையை கலைப்பிருப்போம், ஒருத்தனையும் விட்டுட்டு இருக்க மாட்டேன், எல்லாரையும் ஓட விட்டுறோம். அங்க 50 கட்சி சீட்டுக்கு மேல ஜெயிச்சவங்களே வந்து பாத்தீங்கன்னா தளபதி வந்து ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு. நம்மளே பார்த்துருப்போம். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துருப்போம். உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஏஎம்எம்கே, அது அம்மா முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ காமராஜ அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டாரு நம்மளுடைய சபாநாயகரான ஜேசிடி பிரபாகர் அவர்கள். அந்த கட்சி தலைவர் நிறுத்தி, நீங்க வந்து உங்க கட்சி வந்து பத்தி மட்டும் பேசுங்க, மற்ற கட்சியெல்லாம் வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு இது கிடையாது அப்படின்னு அந்த சைட்ல இருந்து அந்த அமமுகல இருக்கக்கூடிய காமராஜ் எம்எல்ஏ அவர்களுமே ஏஞ்சி கத்தி விட்டுட்டாரு. ஸோ இப்படி 50 சீட்டுக்கு மேல வச்சிருக்க கட்சிகளே அங்க திணறிட்டு இருக்காங்க. அவரே உதயநிதி ஸ்டாலினே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு ஏஞ்சி ஓடி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் அந்த ஏடிஎம்கே கட்சி 47 சீட்டு இருந்தாங்க, இன்னைக்கு 2ஆ பொளந்து எல்லாருமே எங்க தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலதான் இவர் சொல்றாராம், நான் வந்திருந்தேன்னா கேள்வி கேட்டு அடிச்சு ஓட விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவருக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க 4-5 சீட்லாம் ஜெயிக்க வேணாம், ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சு வாங்க. முதல்ல மக்களுக்கு வந்து இந்த மாத்தி மாத்தி பேசாம, காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு அப்படின்னு பேசாம, உண்மையாலுமே மக்களுக்கு என்ன ஐடியாலஜி போய் சேரும், உண்மையாலுமே மக்களுக்கு என்ன தேவை, இங்க ஃப்ரீ பீஸ்லாம் இல்லாம யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. இது வந்து இன்னைக்கு ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதெல்லாம் கொடுத்துதான் ஆட்சிக்கு வர முடியும். ஆட்சியில வந்து உட்கார்றதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் இவங்க பாக்குறதே கிடையாது. அதுக்கு தான் சிடி நிர்மல்குமாரே அப்ப ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, சீமான் பத்திலாம் என்கிட்ட கேட்காதீங்க, அவர் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்திலே இல்லை, அவர் எதுக்காக கட்சி நடத்துறாருன்னே தெரியல, அவரை பத்திலாம் கேட்டு என்னுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னது என்னமோ உண்மைதான் போல. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா இவங்களுக்கு ஓட்டு போடுகின்ற இந்த 20 லட்சம் பேர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அதுமே வந்து இப்ப 10 லட்சமா வந்து குறைய போகுது அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான தகவல் வந்து வந்துகிட்டு இவரு. ஏன்னா இவர் பேசுகின்ற பேச்சுக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான பேச்சுகளா இருக்கு. எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு இதை வந்து பேசியிருந்தாரு, எங்க தொகுதியில தான் வந்து பேசியிருந்தாரு. அதாவது ஃப்ரீயா அதை கொடுக்குறான் இதை கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறிய, ஃப்ரீயா புள்ள கொடுக்குறான்னு சொன்னா ஓட்டு போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதெல்லாம் இந்த மாதிரி பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் காரி துப்பி விட்டுட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த திருப்பியுமே இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. அதாவது அவர் சொல்றாரு, பேத்தி ஓட்டு போட சொன்னது, பேரன் ஓட்டு போட சொன்னா, இந்த மாதிரி என் பையன் ஓட்டு போட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறீங்க, அதே மாதிரி அந்த பேத்தி வந்து கோட்டர் கேக்குது, அப்ப கோட்டர் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கேக்குறாரு இந்த ஆளு. ஏன் போட்டேன், என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏது பேத்தி சொல்லிச்சு போட்டேன். அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை வந்து சாக்லேட் கேக்கும் பிஸ்கெட் கேக்கும், குவார்டர் வாங்கி கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா? இவர் சொல்றது வந்து எந்த ஒரு வகையில வந்து அபத்தமாகவும் இந்த மக்களை, ஓட்டு போட்ட மக்களை வந்து அசிங்கப்படுத்துறதாகவும் இருக்குது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவரை காரி துப்பி விட்டு இந்த தடவை வந்து இவருக்கு ஓட்டே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலடியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து நான் வந்து இலங்கை தமிழர்களுக்காக வந்து நிக்கிறேன், அவங்களுடைய இந்த போர் கஷ்டங்களுக்காக தான் நான் கட்சியே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்ற இவருக்கு அங்க இலங்கை பாராளுமன்றத்துல யாருமே சப்போர்ட் பண்றதே கிடையாது. ஏன், இலங்கையில இருந்து இப்ப சமீபமா வந்து ஒரு எம்பியுமே வந்திருந்தாரு, எம்பி அர்ச்சுனா அப்படின்ற அவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு. அவரு குறிப்பா சொன்னதுல ஒரு விஷயம் ரொம்பவுமே பாராட்டத்தக்க விஷயம், அது உண்மையும் கூட. அதாவது இந்த மாதிரி இலங்கை தமிழர்களோட வழியை வச்சு பொய் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சிக்கு வரல,
அவரு இலங்கை தமிழருக்கு நல்லது செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்களுடைய எந்நேரமும் இலங்கை தமிழர் தான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வந்து இந்த ஆட்சிக்கு வரல. அதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது, அது பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே நீங்க யோசிச்சு பாருங்களேன், இலங்கை தமிழர்னு பேசி இருக்கக்கூடிய இவர் வந்து என்னத்தை வந்து அவங்களுக்கு பெருசா செஞ்சுட்டாரு? ஒண்ணுமே கிடையாது. அவங்க கிட்ட இருந்து அந்த திரள் நிதியை வந்து கலெக்ஷன் பண்ணத்தான் மிச்சம். நேத்து கூடமே வந்து பாத்தீங்கன்னா குடத்தை வச்சு கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க திரள் நிதி. இந்த லட்சணத்துலதான் இவர் வந்து சொல்றாரு, ஏன் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்றது வந்து விஜய்க்கு தெரியாதா? இதுக்காக தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா அப்படின்னு. சொந்த பணத்துல கட்சி நடத்துறவன் சொல்லணும் அதெல்லாம். இந்த மாதிரி திரள் நிதியை மட்டும் வாங்கி மக்களை ஏமாத்துற இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். இவர் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு நேத்து வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதிலுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க போய் தேடினாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஆமக்கறி சாப்பிட்டேன் இல்லையா, நான் ஆமக்கறி சாப்பிட்டா என்ன உங்களுக்கு, அதனால என்ன ஆயிப்போச்சு? பாலிடிக்ஸே வந்து மாறிடுச்சா? தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நான் வந்து AK-74 சுட்டேன், அதனால என்னாச்சு? ஆமக்கறி திண்டாரா இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது? நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க பாப்பலாம். நீங்க ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தா அங்க போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்ப ரஷ்யாவில் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்குன்னப்பா. அப்ப இந்தியாவில் AK-74 இல்லை. இப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாம் அது அங்கே போய் சொல்லுங்க. அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்றேன்? இதெல்லாம் வந்து சொன்னதே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்கள் தான். அவர் தான் வந்து நீ இங்க சொல்லாத, நீ போயிட்டு தமிழ்நாட்டில் சொல்லு, அப்பதான் வந்து மக்கள் உன்னை பாராட்டுவாங்க அப்படின்னு பிரபாகரன் அவர்கள் வந்து சொன்னாராம். அதாவது போர் நடந்துகிட்டு இருக்கு, அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காலாம். இதை வந்து நம்ம எல்லாம் வந்து நம்பணுமா? பிரபாகரன் அவர்கள் இப்போ உயிரோட இல்லை, இறந்துட்டாரு. அவரு எழுப்பியும் நம்ம கேட்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவர் வந்து இப்போ வந்து யோசிச்சு வந்து சொல்லியிருக்காராம், பிரபாகரன் சொன்னதுனாலதான் நான் அந்த ஆமக்கறி பூனைக்கறிக்கு அதெல்லாம் சொன்னேன், இல்லைன்னா நான் எதுக்கு சொல்லணும், நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ப கட்டு வந்து கட்டியிருக்காரு. 2029லயும் சரி 2031லயும் சரி நாங்க வந்து தனிச்சே தான் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியாது, அப்படின்றதுக்குள்ளார போயிடும், நம்மளுடைய ஆட்சி தான் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கனவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து குதிச்சிருக்காரு. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. கண்டிப்பா இது எங்க முடிய போகுது அப்படின்றது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தான் தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த 4% ஓட்டு அப்படின்றது 2% ஓட்டா குறைஞ்சி 0% ஓட்டுகளா வந்து வர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். கண்டிப்பா நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட்டுகளை கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல அரசியல் சார்ந்த வீடியோக்கள் வந்து வர காத்திருக்கு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.